வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சூப்பரான சம்பவம், ரொம்ப தேவையான சம்பவம். முத்துவால் கொஞ்சம் தப்பிச்ச இந்த பிக் பாஸ் வீடு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஏன் அப்படின்னா ப்ரொவிஷன் டாஸ்க் நடந்துச்சு. செம்ம டஃப்பான டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 தான் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியும். ஏன்னா மொத்தமே 15 பேர் தான் விளாண்டாங்க. எல்லாருக்கும் 500 பாயிண்ட்ஸ் வைக்கும்போது அவங்களால வின் பண்ண முடிஞ்சது 3000 ரூபாய் தான். ஸோ இப்போ அந்த 3000 ரூபாய்க்கு தான் அவங்களால பொருளும் எடுக்க முடியும். இதில் கூடுனாலோ காலி, குறைஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை. இப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டு முத்துக்குமரன் தான் அந்த போல் எழுத வைக்கிறாங்க. இந்த பக்கம் சொன்னது வந்துட்டு நம்ம விஜய் விஷால் அண்ட் ஜாக்லின் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே கரெக்டாக வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து அவர் கவுண்ட் பண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் எடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, 250 ரூபா தாண்டிச்சு அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் அவரோட அமௌண்ட் இருந்துச்சுன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணும். ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 250க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி 225 வந்து நிறுத்தினாப்புல. இப்போ இன்றைக்கி 225 பண்ணவொடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிட்டு, அப்பாடா எப்படியோ சூப்பராக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. இதே வாய் தான் போன வாட்டி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 200 சில்லரை வந்துருச்சு. இதே முத்து பண்ணதுக்கு அவன் வந்து இதில் வந்து கால்குலேஷனில் கோட்டை விட்டான் அப்படின்னு 2-3 வாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின்லாம் வந்து அதை வந்து ஒரு குறையாகவே 2-3 பேர்கள் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போயுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இன்றைக்கி அதாவது போன வாட்டி விட்டு அதே முத்து தான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அதே பண்ண தப்பு மாதிரியே ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 225 எக்ஸ்ட்ரா பொருள் உங்களுக்கு இப்போ போனஸ் தான். ஏன்னா வந்து எல்லாமே போச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ப்ரொவிஷன் டாஸ்க்கு உண்மையிலே சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக வந்த தர்ஷிகா முத்துக்குமர் 2 பேருக்குமே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்திருக்க வேண்டியது. என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது சொல்லிட்டார். ஆனால் போக போக இவங்க வீட்டுக்கு 0 ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஓகே பண்ணார். அதில் விஜய் விஷாலை சொல்லலாம், ரயானை சொல்லலாம், ஜாக்லினை சொல்லலாம், அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஓகே ஆகி மஞ்சரியை சொல்லலாம். ஓகே ஆனதுனால தான் இந்த ப்ரொவிஷனே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் போட்டிருந்தார், இவங்க 8000 ரூபா ப்ரொவிஷனுக்கே அவ்வளோ வச்சுப்பாங்க, இந்த வாட்டி 3000 ரூபா வீடே பற்றிக்கிட்டு எரிய போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் பயங்கரமான சண்டைகளும் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது, வெறும் இந்த சாப்பாட்டுக்காகவே. சரி பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ முத்துவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும், யார் இதில் மெயின் காரணகர்த்தாவாக இருப்பாங்க நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.